கால்நடை சந்தைகளில் இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதிக்கும் விதிகள் அடங்கிய அறிக்கையை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் கடந்த மே 25ஆம் தேதி வெளியிட்டது. இது தனிநபரின் உரிமைகளில் தலையிடும் செயல் என கூறி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மத்திய அரசின் அறிக்கைக்கு கடந்த மே 30ஆம் தேதி தடை விதித்தது. இதை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி JS கேஹர், நீதிபதி சந்திரசூட் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. கால்நடை சந்தைகளில் இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை விதிக்கும் புதிய விதிகளில் சிலவற்றை மறுபரிசீலனை செய்ய தயாராக இருப்பதாக மத்திய அரசு அப்போது தெரிவித்தது. புதிய விதிகளில் சில அம்சங்கள் உணர்வுபூர்வமான விஷயங்களை உரசும் வகையில் அமைந்துவிட்டதாகவும் அவற்றை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் செயலர் ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. புதிய விதிமுறைகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை முற்றாக தடை விதித்துள்ளதை சுட்டிக்காட்டிய மத்திய அரசு உச்சநீதிமன்றம் இந்த தடையை நாடு முழுவதும் நீட்டித்தாலும் ஆட்சேபனை இல்லை என்று தெரிவித்தது. இதையடுத்து புதிய விதிமுறைகளுக்கு விதிக்கப்பட்ட தடை நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படுவதாக நீதிபதிகள் அறிவித்தனர். இதன் மூலம் கால்நடை சந்தைகளில் இறைச்சிக்காக மாடுகளை விற்பதற்கான தடை நாடு முழுவதும் நீங்கியுள்ளது.